வணக்கம் வந்தனம் வெல்கம் டு வாங்க சுத்தலாம். இன்றைக்கி நாம் ஜெனோவாவில் இருக்கிற சித்தி விநாயகர் கோயில் இங்கே தான் போய் பிரதோஷத்துக்காக வழிபட போகிறோம் நம்ம. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் பிரதோஷம் இந்த மாதிரி சுப தினங்களில் விசேஷ நாளில் கோயிலுக்கு போகிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனி பிரதோஷம். ஸோ அது இன்னமும் ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் இந்த கோயிலுக்கு வணங்குறதை நாங்கள் ரொம்பவே பாக்கியமாக கருதுகிறோம். என்ன இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிலான்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகணும். ஜெனோவாவில் இருக்குது. ஸோ அடிக்கடி எங்களால் போக முடியலனா கூட இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இங்கே பிரதோஷ நாள் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது, எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே வேறு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து இங்கே போய் நீங்கள் சாமி தரிசிங்க. இப்போது நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம்.
அபிஷேகம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அங்கே மிலன்லேருந்து வந்த இன்னொரு அன்பரையும் நான் அங்கே மீட் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அந்த கோயிலை பற்றி அப்படின்னு அவர்கிட்டேருந்தே கேட்போம் வாங்க. நான் இப்போது ஜெனோவாவில் இருக்கிற விநாயகர் கோயில் தான் வந்திருக்கேன். நான் மிலானில் இருக்கேன். மிலான்லேருந்து ஜெனோவா வந்து ஒரு 150 கிலோமீட்டர் பக்கம். இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம். சரி, இன்றைக்கி இந்த குரூப்பில் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்லாம் போட்டுருந்தாங்க பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து கரெக்டாக நாங்கள் டைமுக்கு வந்தோம். கரெக்டாக அபிஷேகம் நடந்தது. சிவனோட அபிஷேகம் ஃபுல்லாக பார்த்தோம். நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ அவங்க பூஜை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை 9 மணிக்கும் போகும். 9 மணிக்கு இருந்தால் போய் சேர்ந்து கேட்டாகவும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இங்கே மெயின் வந்து விநாயகர் தான் நடுவில் ஆஸ்தான விக்கிரகமாக இருக்குது. ஆனால் அதை சுற்றி வந்து அவங்க வந்து சிவன் வச்சுருக்காங்க, முருகன் தெய்வாலயம் இருக்குது, நவகிரகம் இருக்குது. அங்கேயும் நீங்கள் சுற்றி வரலாம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா கடவுளுமே ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துடலாம். வந்தீங்கன்னா எல்லா கோவில் தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பூஜை என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் வந்து இங்கே இந்து முறைப்படி பண்ணுறாங்க. இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு என்னங்க, இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகத்தை நேராக பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.